அந்த பேய் வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ தப்பிச்சுட்டு இங்கே வந்து புதுசாக ஒரு 2 ரூம் எடுத்துருக்கோம். இப்போ தான் இனிமேல் வந்து அந்த ரூமுக்கு நாங்கள் போகிற மாதிரி ஐடியா கிடையாது. அதனால அந்த ரூமில் இருக்கிறவனையும் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டோம். நாங்கள் படுத்துங்கடா. அரண்மனை படம் மாதிரி இருக்கு. அரண்மனை படம் இல்லை, அது அரண்மனையே தான் அது. அதுவும் இல்லாமல் இடையில வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் வரும் பாருங்க. கடைசியாக வந்து கிளைமேக்ஸ் சீன் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். ரியலாக அங்கே வந்துட்டு எப்படி சொல்றது, உண்மையாக நாங்கள் வந்துட்டு நீங்களே பார்ப்பீங்க. உண்மை எதுவும் ஃபேக்லாம் கிடையாது, ஃபேக்லாம் கிடையாது. த்ரில்லான த்ரில்லு. அது விட்டு ஓடி வந்துட்டான். அழுதுருக்கான் என்னை விட்டு கடைசியா ஓடி வந்துட்டான். கிளைமேக்ஸ்லயும் பாப்பீங்க, இடையிலையும் பாப்பீங்க. இது வந்து கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கும், த்ரில்லாவும் இருக்கும். எங்களுக்கே ஒரு மாதிரி ஏன்டா அதை பண்ணோன்னு இருக்கு. இந்த மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் வாய முன்னும் இந்த மாதிரி பேசலாம் பாரு. நான் பேசிட்டு இருக்கேன், அங்க பாத்துட்டு இருக்கான் பாரு. இப்படிதான் நிக்கிறான், நைட்ல இருந்து இப்படியே நிக்கிறான். இப்ப எங்கடா போறோம்? அடுத்து பீச்சுக்கு போறோம். இப்பதான் வைபே நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன சொன்னீங்க? கண்ணூர்லாம் ஒண்ணுமே இல்ல, வேஸ்டா எடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அங்க நான் அந்த பேய வச்சு கொன்னா, நீங்க என்னன்னா இங்க வெளியில கூட்டு வந்து கொன்னா. இப்ப மட்டும் இங்க இவ்வளவு ஆட்டம் போட்டீங்களே, இப்ப சொல்றா காட்ஸ் ஒன் கண்ட்ரின்னு சொல்றான். என்னடா கேரளாவா? அது உண்மையா இல்லையாடா? என்ன அனுபவம் சொல்லுவோம். சொல்றா காட்ஸ் ஒன் கண்ட்ரி என்னடா? பாக்குற இடம்லாம் பச்சை பசேன்னு இருந்தா. அப்படி கிடையாதுடா. கடவுள் குடியிருக்கும் இடம் பேர் தான் காட்ஸ் ஒன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா கேரளால அது உண்மை 100க்கு 100 உண்மை. அந்த வீட்டுல பேய் தான் இருக்கு. ஏய், கேரளானா கிரீன் சிட்டிடா. பச்சை பசேன்னு இருக்கிறது தான் கடவுள் வாழ்வாரு. அது ஒரு ஐதீகம். அது எதுக்கு வந்துட்டு கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு மரம் செடி கொடி எதுக்கு அந்த ஒரு பேஸோட இது பண்ணீங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு கூலிங்கான பிளேஸு, அதுக்கப்புறமா இது இயற்கை இதோட கலந்து தான் கடவுள் வந்து எல்லா சைடும். அதனாலதான் வந்து கேரளா வந்துட்டு காட்ஸ் ஒன் கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த பேர் வந்து அந்த கேரளாவோட கண்ட்ரிக்கு மட்டும் கொடுத்துருக்குது. கண்ட்ரியா என்னடா ஸ்டேட்டா? டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட். அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லயும் கரெக்ட் தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒருத்தர் உள்ளூர்காரன்ட்ட நீ வந்து உன்னோட ரிவ்யூ கேட்காத. நம்ம திருச்சியில இருக்கோம், திருச்சியில வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளே எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். இங்க எங்கடா எதுக்குடா வந்தீங்கன்னு சொல்லுவோம். இங்க என்னடா இருக்கு? மலைக்கோட்டை இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, காவிரியார் இருக்கு, வேற எங்கடா இருக்குன்னு. ஆனா இங்க எதை நோக்கி வரான்றது வரவனை பொறுத்து இருக்கு. புரியுதா? நமக்கே தெரியாத விஷயம்லாம் வெளியூர்ல இருந்து வரவனுக்கு தான் தெரியும். கண்ணூர்ல உள்ளவன்கிட்ட கேட்டதுல இருந்து விஷயம் இருக்கு. ஆனா வந்துட்டு 2 நாள் வந்து வெளியூர் உள்ளவன்கிட்ட கேட்டு நான் வெக்ஸ் ஆயிட்டேன். கண்ணூர் ஏன்டா வந்தோன்ன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு மைண்ட் செட் அப்படிதானே மாறிச்சு. ஏன்டா வந்தோன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக நேரம் போக போக ஒரு இடத்துக்கும் போயிட்டு வர 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 ஆனா ஒண்ணு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்துட்டு கடைசியா வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த வீடியோ ஷேர்ல பாப்பீங்க. இங்க ஒரு இடத்துக்கு ஒன்றும் இடன் பீச்சுன்னு மரண மாசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பீச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படிதான் இருக்கு பீச். அதனால வந்துட்டு எனக்கு சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி போகணும்னு ஆசையா இருக்கும். கோயிலுக்கு போறணும் இல்லையா அந்த கடற்கரைக்கு போறதுக்கு. எனக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு பீச்சுன்னு 1000 பேர் இருந்தாலும் நல்லா சந்தோஷமா குளிக்கலாம்டா, நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைல வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க, அந்த இடத்துக்கு மட்டும் தான் போவோம். எனக்கு தெரிஞ்ச டூரிஸ்ட் பிளேஸ் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசு வரைக்கும் ட்ரிப்புனாலும் வேளாங்கண்ணி தான். ஏன் அப்படின்னா 3 இருக்கும், அங்க ரூம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால வந்து எனக்கு அது மட்டும் தான். எனக்கு அதுக்கப்புறம் பீச்சுன்னு எனக்கு பிடிச்ச ஒரே இடம் வந்துட்டு கண்ணூர் தான்டா. ஆனா செருப்பை மட்டும் கழட்டி போட்டா திருப்பி கிடைக்காது. ஆனா கண்ணூர்ல நீ செருப்பை திருப்பி போட்டு அடுத்த மாசம் வந்தாலும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த பீச்சுக்கு எவனும் வரமாட்டான், செம்மையா இருக்கும். ஏன்னா இடன் பீச் அவன் எவனுக்கு அவ்வளவு தெரியாது. ஃபேமிலிலாம் அதோட கட்டாயம் வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கப்புள்ஸா வந்தா பாரு ஹிண்ட் கொடுக்குது பாரு பைத்தியமே. எவ்வளவு ஆர்வம் இழுத்து வந்துருப்போம். வரப்பே பார்த்தா அந்த மரம் ஒண்ணு மடிஞ்சு கொகை மாதிரி இருக்கு, இங்க போற சூப்பரா இருக்கடா அப்படிங்க. இந்த பீச்ல உட்கார இடம் கிடைக்காமடா குளிர் ஒன்றீங்க. இல்ல பிரைவசியா பேசலாம். பிரைவசியா அவன் ஒண்ணுடா வயசுக்கு வந்துட்டான்டா அவன். அதெல்லாம் அந்த பருவத்தோட ஃபீலிங்லாம் வருது அவனுக்கு. அந்த கொகை மரம் நிழல் இடுக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ அழகு பத்த அழகு முடியல. அதனால அவன் வந்து ரீல்ஸ் எடுக்க முடியல, போஸ்ட் போட முடியல. அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். ஒண்ணும் இல்ல. இதே வந்து முடி இருந்துச்சுன்னா 5 விரலும் முடிக்குள்ள இருக்கும். இப்படிதான் ஸ்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டில், 2வது ஸ்டில் இப்படி இருக்கும். இப்ப இப்படிதான் இருக்கு. இப்படி இருக்கு ஸ்டில். சேது மாதிரி உட்காந்துருக்கான். கையில சங்கிலி ஒட்டு இழுத்துக்கிட்டே உட்காந்துருப்பான். பாயிண்ட் வரட்டும். இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு டே வந்துட்டு ஃபோர்ட்டு மியூசியமு
இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாளைக்கு போவோம். The next day. டேய் சஞ்சய், என்னடா எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? நாடகம் பார்த்துட்டு இருக்காரு. குளிப்போ போடு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் ரோசை எடுத்துட்டு இருக்கேன். டேய் இந்தா என்னடா பண்ணிட்டு இருக்க? மணியா செத்துறா. எந்திரி எந்திரி போ. ஒரு 2 நிமிஷம் எந்திரி போ. எந்திரி போ. எந்திரி. எல்லாரும் குடிச்சிட்டீங்க. எல்லாம் குடிச்சாச்சு போ. போ. காலங்காத்தா வந்து தொல்லை போடுறீங்க. போய் போ. எந்திரி போ. அவன் பாருங்க ஒருத்தன் பாருங்க குளிச்சுட்டு ரெடியா உட்காந்து கடலை போட்டுட்டு நல்லா போட்டுருக்கானா? டேய் வா, உன் ஆள்கிட்ட பேசுறவங்க நேரமே இல்லையா? மணி என்ன? விடுங்க அவனாச்சும் ரெடி ஆயிட்டான். கிளம்பு அவ்வளோ. அவனா நீ கழட்டி விட்டுரு. இவெல்லாம் பேசி வேஸ்ட், நீ கழட்டி விட்டுரு அவனா. குளிப்போம். சரி குளிச்சுட்டு இல்லை கிளம்பி. ஏய் தலசரே ஏய் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. வெல்கம் பேக் வெங்கர் மஜா vlogs. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இன்னும் 1 2 3 4 கேமராமேன் வச்சு 6 2 வரணும். என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையிலுமே வந்துட்டு ஒரு விளையாட்டா பண்ண போன விஷயம் அது ஒரு சில வினை ஆயிடுச்சு. பேய் வீட்டுக்கு போனோம், அது போனோம், இது போனோம்னு சொன்ன நாளையில இருந்து இவன் சரியில்லை, ஒரே காய்ச்சல், உடம்பு சரியில்லை. அப்புறம் மாத்திரெல்லாம் போட்டு ஆளே ரொம்ப திகில் டிஸ்டர்ப்ல உட்காந்துருக்கான். இவனை பேய் ஓட்ட கூட்டு போறதா இல்ல இவங்க வீட்டுக்கு கூட்டு போறதான்னு தெரியல. அந்த நிலைமையிலதான் இப்ப போயிட்டு இருக்கு. சரி இதோட வந்த ட்ரிப்பையும் தேவையில்லாம வேஸ்ட் ஆகும்ட்டுன்னு இன்னைக்கு இந்த அரண்மனை, வேறங்கடா லைட் ஹவுஸ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் ஃபன் பண்ணலாம் போவோம். நீங்களே கூட பாருங்க. இப்ப இவனுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. இவனுக்கு இப்ப லைட்டா ஆரம்பிக்குதுங்கிறான். அவன் என்னன்னா, அவன் ஆரம்பத்துல இருந்தே அவன் வித்தியாசமா இருக்கான். ஏய் ஓகே சூப்பர். பாத்தியா அதனால அங்க உள்ள பேய் இப்ப எங்கள்கிட்ட வந்துருச்சு. நாங்க பேயோட சுத்தி பார்க்க போறோம். இது கண்ணூர் கண்ணம்மாலாம் கிடையாது. இது பேயோட சுத்தலாமா கண்ணூர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு டைட்டில். அவ்வளவுதான்டா, வாந்தி வருதுன்றான்டா. சாப்பிடுறா தலைவலி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வாந்தி வந்துருமா? மண்டையெல்லாம் சூடா இருக்கா? ஒதுக்கிதுரா. கேப் போடுறா. வந்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரியே அந்த ராஜாவை பக்கம் வந்துட்டோம். இப்ப நாங்கெல்லாம் அவரோட தளபதிகள் உள்ள போறோம். ராஜாவை ஒரு மரியாதை செலுத்திட்டு ராஜாவை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ராஜா பாத்ரூம் குளிச்சாங்க. பாத்ரூம் குளிச்சாரா ராஜா? ராஜா பாத்ரூம் குளிக்கிறாரு. ராஜா பாத்ரூம்ல குளிக்கிறாரு. அதனால நம்ம ஓய்வு அவர் எட்டி பார்த்து என்ன பண்ணுது? அவர் 98 வயசுடா. ஒருவேளை நீங்க எட்டி பார்த்தாலும் பாப்பீங்க. கௌஷிக் எடுத்துரும். கேப்பாய் குளிக் பண்ண எடுத்துவா. தூய் போடு. என்ன சவுண்ட் வேற மாதிரி கேக்குது? இந்த பிக்சர் என்னன்னா, இதுதான் ஒரு ராஜாவோட சொர்க்கம். ராஜாவின் பார்வை ராணியின் ராஜா பகுத் யாரு? நான் தான் மந்திரி. அப்போ நீ ராணியா? மந்திரி போடுங்க, நல்ல பதவியா போடுங்க. நீ ராணி புரியல சொல்லுங்க. யாரு? ராஜா நான் தான்டா. நீ மந்திரி. ராஜா சார், நம்ம நாட்டுக்கு தீங்கு விளைவிக்க ராணி யாரு? சற்று பொறுமையாக இருக்கிறது. உங்களுக்காக அந்த புறத்தில் சுடுதண்ணி வெந்து கொண்டிருக்கிறது. சுடுதண்ணியா? நான் சுடுதண்ணி போய் செல்ல இருக்கிறோம். நான் பச்சை தண்ணியில் மட்டும்தான் குளிப்பேன். தளபதி என் பக்கத்தில் உட்கார இருக்கிறீர்கள். சரியில்லை, நோட்டா சரியில்லை. அதனாலதான் சொன்னேன் அந்த நாய் கூட உட்கார்ந்துருக்கேன். தளபதியை சற்று அங்கே உட்காருங்கள்.
சரி என்ன ராஜா இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் சாப்பிடுறாருன்னா யாரு? என்ன மட்டமான ராஜாவா இருக்கீங்க? இது வந்து துபாய் ஷேக் கூட கிராஸ் பண்ண ராஜா அவரு. ஆமா அது வந்துட்டு அதெல்லாம் முட்டாய் டைலாம் போட்டாதான் ராஜாவுக்கு வாய்ஸ் வந்து அது மாதிரி மாறும். உங்களுக்கு ராஜா பத்தில இருந்து விளக்குறோம். இப்ப நான் ராஜா விளக்குற ராஜா விளக்குற இது வந்து அந்த ராஜா காலத்துல வந்து அரண்மனைடா. அரண்மனை அது வீடுலாம் கிடையாது. என்னடா போட்டிருக்கு? என்ன எல்லாம் மலையாளத்துல போட்டிருக்கு. என்னடா கர்லிங் ஹேர்லாம் வச்சிருக்காரு? அவர் நம்மால் தான், ஆ? நம்ம ஃப்ரெண்டு. தெரியாது? சோஷியல் புக்ல நான் வருவார்ல மாப்ள. ஏய் ஆமாண்டா இவர்ரா. நான் அவர் பேர் தினேஷ்னு போட்டிருக்கு. இப்ப என்ன தினேஷ்டா? தேவதாஸ் குரியோஸ் வருவார்ல ஒருத்தர். ஓ அஞ்சையா அதுடா. கொரோனா படத்துல நிறைய பாக்குறேன். எந்த சைடு பண்ணாலும் அவன் என்ன பாக்குற மாதிரியா இருக்குண்ணே. அரண்மனை வரலாறு என்ன தெரியுமா? இது வந்துட்டு என்ன சஞ்சய் சொல்லுங்க ராஜா சொல்லுங்க. ராஜா லவ் லெட்டர் எழுதிருக்காரா? லீவ் லெட்டர் இல்லடா அது. ஜானி சின்சன் இருக்கு இல்லையா? லவ் லெட்டர் எழுதிருக்காரு. முஜால்டியான ராஜா வருது பாரு. யாரா அது? இதெல்லாம் படிக்க வேணாமா? என்ன என்ன நான் படிக்கிறேன் பாருங்க. என்ன படிக்கிறதுல என்ன புரியுது முதல்ல? 17ஆம் நூற்றாண்டில் எதுக்குன்னு இதை படிச்சுட்டு நான் படிக்கிறேன். 17ஆம் நூற்றாண்டில் டோர் ஏதோ ஓபன் ஆகலாம். I don't know. He's telling you that you. No. Sorry, brother. Excuse me. What is the problem? No problem. பெங்கர் மஜா விலாக் என்னும் சேனல் நான் ஆரம்பித்தேன். அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. யாரு? 700 உடச்சுக்கிடுச்சுன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஆனா போருக்கு அடுத்த போக ஜென்மத்தில் தளபதியும் மந்திரியாளரும் வந்து இங்க வீடியோ எடுக்குமாறு மிக தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு பந்தல ராஜா. பந்தல ராஜாவா? என்ன போருக்கு போமா? அதை வச்சு வெங்காயம் கூட வெட்ட முடியாது. செம்மையா இருக்கு பாரு. இதுதான் வந்து ராஜா வந்து 1v10 விளையாண்டுருக்காரு கிரிக்கெட். நம்ம பேய் வீடு மாதிரியே இல்லது. சும்மா இருடா, இப்ப ஏன்டா ஞாபகப்படுத்துற? அவர் ரூம் இங்கதான் வந்து பவுலிங் போடுவாங்க. பாதாள சாக்கடை. இங்க இருந்தா போட்டு விளையாடுவாங்க. நான் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் அவுட்டு. ராஜா என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நீங்க தானே ராஜாவே? மறந்துட்டீங்க. விடு. ராஜாவுக்கு கொடுக்க வராங்க. கோபாலு 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 இருக்கியாடா? இருக்கியா இல்லையா? ராஜா வந்துட்டு லவ் மூட்ல கலக்குனது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, போன பாருங்க. போன் பேசலாமா? இல்ல இதுலதான் முன்னாடி போன் பேசிருக்காங்க போலனா. அந்த காலத்துல இப்படி இருக்கு. இது எத்தனை நூற்றாண்டு இல்லையா? இது வந்து எப்படி வச்சுக்குவேன், இங்க இருந்து வந்துட்டு அந்த புறத்துல இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. அந்த எல்லாம் பக்கா வச்சிருக்காரு. சம்பவம் டெலிகிராம் அமைச்சிருக்காரு. இங்க பாரு, இது வந்து அல்லாவுதீன் அற்புத விளக்குல வரும்ல, இது துணை திராட்சரஸ் கோப்பாங்கல்ல, அந்த கோப்பு அது. இது வந்து ஒரு பாட்டு போறதுக்கு வச்சு அதுக்கு அந்த பூதம் இப்படி தடவி பார்த்தா ஒரு பூதம் ஒண்ணு வெளில வருமே, இதுல வளர்ந்துருமே. குக்கிங் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணுமா? யாருங்க ராஜா, உங்களுக்கு என்ன ராஜா வேண்டும்? பிரியாணி வேண்டுமா? எனக்கு தவளை சூப்பும். தவறை சூப்பா? ஒரு மட்டன் பிரியாணியும். என் காதுல வேற மாதிரி எழுது ராஜா. சமையடா. நம்ம ராஜா எத்தனை பேர் உள்ளன? பிரியாணி ஏதாவது தால்ச்சா காசு மானத்தையும் ஓரமா உட்கார வைக்க சொல்லுங்க. நன்னா கிண்டடா. மணிக்கு ஒரு மணி மங்குனி அமைச்சர் நிறுத்தி கொண்டிருக்கிறாய் ராஜா. உங்களுக்கு தால்ச்சா வேணுமா இல்ல என்ன வேணும்? பிரியாணிக்கா? நாட்டில் எல்லாம் தனித்தனியே காசு உண்டோ? இல்ல, நேத்து வாங்கினா அதான் சொல்லீங்களா? மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தால்ச்சா, தயிர் பச்சடி, கொஞ்சோடு சவனம். என்னன்னா ஆமை ஓடு மாதிரி இருக்கு. ஆமை ஓடு இல்லடா, இதுதான் தொப்பி. நான் உங்களுக்கு பிரியாணி எடுத்துறேன். இதெல்லாம் எடுக்க கூடாதுடா ராஜா. அமருங்கள். சி இல்ல, அமருங்கள். சாப்பிடுங்கள். அருகுங்கள். அருகுங்கள். சரி. அவனை கொண்டு போய் அதே சட்டியில் போட்டு வரடா. போடவில்லைடா இன்னும் உப்பு போடவில்லை நீங்கள். ஐயோ ஐயோ.